இங்கே நாங்கள் இந்த ரிவிஷன் என்றதை பற்றி பார்ப்போம். இங்கே பொதுவான விதிகள் அதுக்கு கீழே எடிட் என்றதில் அழுத்துறேன். அதாவது ஒரு பதிவு கீழே உள்ள எடிட்டில் அழுத்துறேன். இங்கே நல்லா கீழே போனீங்கன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் என்று இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாற்றங்களை செய்யும் போது, அதாவது ஒரு சில மாற்றங்களை செய்துட்டு பதிந்துட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வேறு ஏதாவது மாற்றங்களை செய்யும் போது அது ஒரு ரிவிஷனாக இங்கே பதியப்பட்டு கொண்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த மாற்றங்களை செய்ய இங்கே புதிதாக உருவாகி கொண்டிருக்கும். ஒருவேளை நீங்கள் பழைய ஒரு விடயத்தை மீள எடுக்கணும் என்றால், அதாவது புதிதாக இணைத்த விடயம் தவறானது, முன்னைய விடயம் அல்லது அதுக்கு முந்திய விடயம் அல்லது அதுக்கு முந்தி வேறு ஒரு தேதியில் உள்ள விடயத்தை நீங்கள் திருப்பி எடுக்க போறீங்கன்னால் நீங்கள் அந்த தேதியில் அழுத்தும் போது அதை மீளப்பெறக்கூடியதாக இருக்கும். உடனடியாக மீளப்பெற முடியாது. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அது சரி என்றால் நீங்கள் அதை மீளப்பெறலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே இந்த 28 ஜனவரி என்றதை அழுத்துறேன். இங்கே அந்த 28ஆம் தேதி இணைக்கப்பட்ட விடயம் காண்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தேதி காண்பிக்குது, நேரம் காண்பிக்குது. இங்கே கீழே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான தெரிவுகள் இருக்குது. அப்போ இன்றைக்கு 9ஆம் தேதி. நீங்கள் எந்த தேதிகளோட ஒப்பிட்டு பார்க்க போறீங்க, அதாவது எந்த தேதியிலேருந்து எந்த தேதியோட ஒப்பிட்டு பார்க்க போறீங்கன்றதை இங்கே தெரிவு செய்து விடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது. நான் இங்கே எதுவும் தெரிவு செய்யலை. இங்கே கம்பேர் ரிவிஷன்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி அந்த மோ என்ற டேக் இணைக்கப்பட்டிருக்கல, இந்த 9ஆம் தேதி விடயத்தில் அது இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் என்றதில் இந்த 28ஆம் தேதிக்குள்ள அது இணைக்கப்பட்டிருக்கல, இந்த 9ஆம் தேதியில் அது இணைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இதைத்தான் திருப்பி எடுக்க போறீங்கன்றால் இங்கே அதே தேதியில், அதாவது இந்த 28ஆம் தேதிக்கு நேராக பார்த்தீங்கன்றால் இங்கே ரீஸ்டோர் இருக்குது. அதில் அழுத்துறேன். உடனடியாக அந்த விடயம் இங்கே எடுக்கப்பட்டுட்டது. அதாவது நாங்கள் 28ஆம் தேதி இணைத்த விடயம் இங்கே மீள இணைக்கப்பட்டுள்ளது. இனி இங்கே அப்டேட். இப்போ நாங்கள் இங்கே 28ஆம் தேதி இணைத்த விடயத்தை மீள கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு செய்த அனைத்து மாற்றங்களும் இங்கே இல்லாமல் போயிட்டது. ஒருவேளை நீங்கள் அந்த 9ஆம் தேதி விடயத்தை மீள பெற போறீங்க என்றால் அதுக்கு இங்கே தெரிவு செய்து மீள அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இவ்வாறு நீங்கள் பழைய பதிவுகளை மீள பெற்று இணைச்சு கொள்ள முடியும்.